சின்ன மருமகள் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சித்ரா வந்து ரொம்பவே சந்தோஷமா போஸுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஈஸ்வரி கிட்ட சொல்லவும், ஈஸ்வரி பயங்கரமா ஒரு யோசனையில இருக்காங்க. அம்மா என்னம்மா, போஸுக்கு நல்ல வாழ்க்கை அமையுதுன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ தூரம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா என்னமோ யோசிச்சுட்டு இருக்க, உனக்கு இதில் சந்தோஷம் இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏய் சும்மா இருடி, எனக்கு எல்லாமே சந்தோஷம்தான். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குடி. இந்த மலர் ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டானா என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லவும், உடனே சித்ரா இருந்துட்டு, அம்மா என்னம்மா லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, அந்த மலர் எதுக்காக கல்யாணத்தை நிறுத்தணும், அதான் 2 பேருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சுல, அப்படியே அவன் நிறுத்தினாலுமே ஒன்றும் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து சொல்கிறாங்க. இப்போ போஸுமே ஆமாம்மா அதை நினச்சி எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், ஈஸ்வரி இருந்துட்டு அவன் மட்டும் எனக்கு பயம் இல்லைடா, அதான் அத்தை ஒருத்தி இருக்காளே அவளை நினச்சும் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அவள் பார்க்குற பார்வையே சரியில்லை. அந்த சாவித்திரியும் தாமரையும் சேர்ந்து ஏதாவது ஒரு திட்டம் போடுவாங்க. ஏன்னா உனக்கு இம்புட்டு பெரிய வாழ்க்கை அமையுது அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கும். எப்படியாவது அடித்து பிடிச்சியாவது உனக்கும் அந்த எம்எல்ஏ பொண்ணு நந்தினிக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அம்மா எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ரொம்ப தூரமாக இருக்குது, இப்போவே தட்டெல்லாம் மாற்றியாச்சு. கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாங்கன்னா இந்த வாரத்திலே கல்யாணம் நடக்க போகுது. எதுக்காகம்மா நீ இவ்வளோ யோசிச்சு உன் உடம்ப கெடுத்துக்கிற, நீ கவலையப்படாதம்மா. எனக்கு அந்த பொண்ணு கூட கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னை மகாராணி மாதிரி நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்னெல்லாம் தேவையோ அம்புட்டும் வாங்கி கொடுக்குறோம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சித்ரா இருந்துட்டு, டே போஸு இந்த அக்காவை மறந்துட மாட்டியே அப்படின்னு சொல்லவும், அக்கா உனக்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்துக்குமே நான் பார்த்து பார்த்து செய்கிறேங்க்கா, உன்னையும் அம்மாவையும் சந்தோஷமாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் எனக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சித்ரா இருந்துட்டு, இங்கே பாருமா இந்த பேச்சை இப்படியே ஆற போடக்கூடாது, இப்போது தட்டு மாற்றிட்டு போயிட்டாங்க, கல்யாணம் எப்போ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாள் குறிக்கணும்ல, நீ சீக்கிரமாகவே பெரியப்பா கிட்ட போயிட்டு இதை பற்றி பேசுமா, இதை இப்படியே விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்ரா வந்து சொல்கிறாங்க. ஈஸ்வரியுமே ஆமாம் சித்ரா நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நான் மாமா கிட்ட பேசி என்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து இங்கே ராஜாங்கந்த கிட்ட போயிட்டு, மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாங்கமும் சொல்லி ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை மாமா, போஸுக்கு எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க, ஆனால் கல்யாணம் எப்போ என்ன ஏதுன்னு நாள் குறிச்சிட்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாமரை வந்துட்டு, இங்கே பாருமா அத்தை ரொம்பவே கணக்கு போடுது, சீக்கிரமாக போஸுக்கு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டா செட்டில் ஆயிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கரெக்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. உடனே சாவித்திரி இருந்துட்டு, என்ன மாதிரி நீங்கள் இப்போ தானே பேசி முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க, இந்த வாரத்திலே கல்யாணமும் வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க, எதுக்காக நீங்கள் இப்படியே அவசரப்படுறீங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை பார்த்தாவே எனக்கு என்னமோ சரியில்லைன்னு தோணுது, ஏன்னா அண்ணன் முன்னாடியே மரியாதையே கொடுக்காம கால் மேலே கால் போட்டு உட்காருது, அந்த பொண்ணோட பழக்க வழக்கமே சரியில்லை, எது ஒன்றும் நம்ம விசாரித்து இந்த கல்யாணத்தை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கரெக்டுன்னு எனக்கு தோணுது மதினி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க தாச்சி, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், நீங்கள் அந்த பொண்ணை குறை ஒன்றும் சொல்லாதீங்க, எங்கே என் பையனுக்கு பெரிய இடத்துல பொண்ணு அமைஞ்சிருச்சு, கல்யாணம் நடந்து முடிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே ராஜாங்க இருந்துட்டு, போதும் நிறுத்துங்க, என்ன பேச்சு இதெல்லாம், ஈஸ்வரி என்ன விஷயமா நீ பேச வந்த, இல்லை மாமா நம்ம கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, சீக்கிரமாக போஸோட கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அவனோட வாழ்க்கையுமே கெட்டு கிடக்கு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா போஸுமே சந்தோஷமாக வாழுவான், அதுக்காக தான் மாமா அப்படின்னு சொல்லவும், உடனே ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா ஈஸ்வரி எதுக்காக நீ இப்படி அவசரப்படுற, இந்த வாரத்திலேயே நல்ல நாளாக பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம், நான் எல்லாம் சொல்லி வச்சுருக்கேன், நீ ஒரு கவலையும் படாத, இந்த வாரத்திலேயே போஸுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிரும் சரியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது இங்கே சாவித்திரிக்கு பயங்கர வயிற்றுச்சலாக இருக்குது. தாமரை இருந்துட்டு, இங்கே பாருமா இந்த போஸுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கவே கூடாது, நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்திடணுமா அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாடி நடக்கவே விடமாட்டேன், அப்படி நடந்துருச்சு அப்படின்னா இந்த ஈஸ்வரியும் சித்ராவும் அப்படியே ராஜா ராணி மகாராணிமா அந்த அளவுக்கு ரேஞ்சுக்கு யோசிப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்மளை ரொம்பவே சீப்பாக கேவலமாக நடத்துவாங்கடி, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாது, எப்படின்னா அந்த
மலரை வச்சு தாண்டி இந்த கல்யாணத்தவே நம்ம நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த ஈஸ்வரிக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. எங்கே இவங்க கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்து ரூம்குள்ளே போகிறாங்க. சித்ரா இருந்துட்டு அம்மா மாமா கிட்ட இது பெரியப்பா கிட்ட பேசுனியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு பேசணுண்டி, எதுக்காக அவசரப்படுறீங்க, இந்த வாரத்திலே தானே கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லி வச்சுருக்கு, அவசரப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரடி அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே தாமரை இருந்துட்டு நம்ம சாவித்திரி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் அந்த மலர்கிட்ட போயிட்டு பேசுகிறேம்மா, நீ அப்படியே மறைஞ்சு நின்று இரு அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே சாவித்திரி இருந்துட்டு ஏய் நான் எதுக்காகடி மறைஞ்சு நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீ என் கூடவே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மலர்கிட்ட போய் பேசுகிறாங்க. சாவித்திரி சொல்கிறாங்க, இங்கே பாரு மலர், நான் உன் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். போஸுக்கு மட்டும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு இனிமேல் கல்யாணம்னு ஒன்று நடக்கவே நடக்காது. சாவர வரைக்கும் நீ ஒண்டியில் தாண்டி போகணும். நான் சொல்கிறத கேளு, சீக்கிரமாக நீ போயிட்டு போஸ்கிட்ட பேசு, நீயும் நானும் ஒன்று சேர்ந்து வாழலான்னு சொல்லிட்டு போஸ்கிட்ட சொல்லு. அந்த கல்யாணத்தை நடத்தவே விடக்கூடாது. உன் வாழ்க்கையை நினச்சி தான் இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரியும் தாமரையும் மலர்கிட்ட சொல்கிறாங்க. மலர் இருந்துட்டு இங்கே பாருங்கள், அந்த போஸுன்றவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கும் அவருக்கும் இருந்த உறவு எப்போவோ முறிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரியையும் தாமரையையும் அவமானப்படுத்திட்டு இங்கே மலர் போயிடுறாங்க. உடனே சாவித்திரி இருந்துட்டு பாத்தியாடி இந்த கழுதைக்கு நம்ம அவள் வாழ்க்கையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவளுக்கு அட்வைஸ் பண்ணால் இவன் நம்ம மூக்கை உடச்சிட்டு போகிறா. சரி வா நம்ம வேறு ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மலர் தனியாக போயிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்களுக்கு புரியல. இதெல்லாம் பார்த்த நம்ம தனம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரியே நம்ம அக்காவுக்கும் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அக்கா தாங்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சேதுக்கிட்ட போயிட்டு மாமா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். போஸ் மாமாவுக்கு விவாகரத்து நடந்து ஒரு வாரத்துலேயே ஒரு மாதத்துலேயே கல்யாணம் நடக்க போகுது. நீங்களும் அப்படி தான் என் அக்காவை விவாகரத்து பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக ஒரு கல்யாணம் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சேது பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இதை பற்றி என்கிட்ட பேசாது தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக கிளம்பி போயிடுறாங்க. தானா இருந்துட்டு இந்த விஷயத்த நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வியுமே இங்கே பாருடி, மௌனம் சம்மதத்துக்கு தான் அது வந்து காட்டும். அவர் வந்து எதுவுமே அதாவது பதில் சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக அவர் இன்னொரு கல்யாணம் பண்ண தான் போகிறாரு. அதுக்கு தான் அவர் அப்படி முகத்தை வச்சுருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வந்து நம்ம தனத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சேது வந்து இப்போது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஒன்றும் அவ்வளோ மோசமானவன் ஒன்றும் கிடையாது, விவாகரத்து பண்ணிட்டா உடனே இன்னொரு கல்யாணம் கேட்குதா என்ன, இந்த பொண்ணுங்களே மோசம்தான், நான் கல்யாணன்ற ஒரு குழியில் போயிட்டு திரும்பவும் விழவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சேது வந்து கோவப்படுறாங்க. இப்படி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக ஜாலியாக அப்படியே ஃபன்னாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் தனம் இன்னைக்கு என்ன சப்பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மாமா சப்பாத்தி தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி தனம் அந்த மாவை கொடு, இப்படி போட்டு உதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவை போட்டு அங்கேயும் இங்கேயும் குத்துறாங்க. இங்கே பாரு, நான் ரொம்ப மோசமான ஒன்றும் கிடையாது, நான் கட்டினா ஒருத்தியை தான் கட்டி ஒருத்தி கூட தான் வாழுவனே தவிர அப்படியே அது அந்த வாழ்க்கை எனக்கு செட் ஆகலை அப்படின்னாலுமே அதாவது முன்னாடி நடந்த சந்தோஷமான நிகழ்வை வச்சியே எப்போவுமே நான் என் வாழ்க்கையை அப்படியே ஓட்டி கழிச்சிடுவேனே தவிர இன்னொரு கல்யாணத்துக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்விக்கு ஒரு மாதிரி வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது. தனம் எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ அக்கா என்னக்கா இப்படி சொல்கிற, சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோமாக்கா அப்படின்னு சொல்லவும், இல்லை வேண்டாம், சரி நீ போயிட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து கொதிக்க வச்சு அதை வடி போட்டு கொண்டு வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தினமுமே அதை அதாவது சீரக தண்ணி வந்து கொண்டு வராங்க. அதை குடிச்சுமே இங்கே வயிறு வலி வந்து நம்ம தமிழ்ச்செல்விக்கு நிற்கவே இல்லை. ஒரு மாதிரி ரொம்பவே கத்துறாங்க, வலிக்கு ரொம்பவே துடிக்கிறாங்க. தினமும் இருந்துட்டு மாமா அக்கா வலியில் ரொம்ப துடிக்கிறான், நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவோம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தனம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தினமும்
நம்ம சேதுவும் தமிழ்ச்செல்வியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது டாக்டருமே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க, நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம தமிழ்ச்செல்விக்கு செக் பண்ணுறாங்க, நல்லாவே செக் பண்ணுறாங்க, பிரசவ வலி தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. வெளியே வந்து எங்கள் சேதுக்கிட்ட உங்கள் மனைவிக்கு பிரசவ வலி தான் வந்திருக்கு, கண்டிப்பாக நைட்டுக்குள்ளே குழந்த பிறந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம தனம் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தனம் இருந்துட்டு, மாமா உங்களுக்கு குழந்த பிறக்க போகுது மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னதான் வெளிப்படையாக நம்ம தமிழ்ச்செல்வி கூட சண்டை போட்டாலும், தமிழ்ச்செல்வி மேலே கோவமே இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு அந்த லவ் இருக்க தான் செய்யுது, அந்த குழந்தை மேலே பாசம் இருக்க தான் செய்யுதுன்னு கூட சொல்லலாம். இப்போது நம்ம தமிழ்ச்செல்வி வந்து நினச்சிருப்பாங்க, அதாவது ஒன்று சேர்ந்து வாழலைனாலுமே பரவாயில்ல, தன்னுடைய குழந்தைக்கு அவர் தான் அப்பான்ற வார்த்தையை அவர் வாயாலேயே சொல்லணும்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்வி வயிற்றில் வளர்கிற குழந்தை வந்து நம்ம சேதுவோட அம்மாவாக தான் இருக்கும், அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுமே நம்ம சேதுவுமே எத்தனையோ டைம் நினச்சிருப்பாங்க. கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி வயிற்றில் வளர்கிற குழந்தை சேதுவோட அம்மா தான், அவங்களே வந்து கனவுலெல்லாம் சொல்லியிருப்பாங்க நம்ம தமிழ்ச்செல்விக்கிட்ட. என்ன என் சேதுக்கிட்ட சேர்த்து வை, என் சேதுவும் நானும் ஒன்றா இருக்கணும், நீங்கள் 2 பேரும் பிரிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சேது கூட இருக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் கனவுல வந்து நம்ம தமிழ்ச்செல்வி கனவுல சொல்லியிருப்பாங்க. வயத்துக்குள்ளே வளர்கிற குழந்தையும் சேதுவும் ஒன்றா இருக்கணும், வயத்துக்குள்ளே வளர்கிற குழந்தை சேதுவோட அம்மா தான், அவங்க வந்து சேது கூட இருக்கணுன்றதுக்காகவுமே நம்ம தமிழ்ச்செல்வி வந்து சேது கூட ஒன்று சேர்ந்து இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களோட தனிப்பட்ட ஆசைக்காக எப்போவுமே சேரணும்னு நினச்சதே கிடையாது. தன்னோட குழந்தைக்கு அவர் தான் அப்பான்றதை அவர் வாயால் சொல்லணுன்றது தான் அவங்களோட பாயிண்ட்டே. இப்போது வயிறு வலியில் ரொம்பவே துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக குழந்தையுமே பிறந்தது, ரெட்டை குழந்தை பிறக்குது. உடனே டாக்டர் வெளியே எடுத்துகிட்டு வந்து, சேது உங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு சேது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சேதுக்கு பயங்கர சந்தோஷம். ரெட்டை குழந்தைய அப்படியே அந்த குழந்தைய கையில் தூக்கி வச்சு அவ்வளோ ரசிக்கிறாங்க. தனம் இருந்துட்டு, மாமா என்ன மாமா ரெட்டை குழந்தைன்னு நம்மக்கிட்ட யாருமே சொல்லவே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா, உங்களுக்கு ரெட்டை குழந்தை உங்களுக்கு எப்படி மாமா இருக்குது இதை பார்க்க அப்படின்னு சொல்லவும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தனம், அதுவும் இல்லாமல் 2மே பெண் குழந்தை, என் அம்மாவே ரெட்டை உருவமாக வந்து பிறந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தனம், இப்போ நான் உடனே தமிழ்ச்செல்வியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு உள்ளே விட மாட்டாங்க மாமா, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். சரி மாமா, நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இந்த விஷயத்த சொல்லுவோம், நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுங்கள், நான் என் அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனம் ரொம்பவே சந்தோஷமாக அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அம்மா அக்காவுக்கு குழந்தை பிறந்துச்சுமா, அதுவும் ரெட்டை குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம தனத்தோட அம்மாவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வராங்க. இப்போது நம்ம சேதுவுமே இது சன்னியாசிக்கு தான் பண்ணுறாங்க. சித்தப்பா தமிழுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சன்னியாசியுமே ரொம்பவே சந்தோஷமாக வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. அப்பத்தாக்கு பயங்கர சந்தோஷம், கருப்பையா எப்படியோ நல்ல விதமாக தமிழ்ச்செல்விக்கு குழந்தை பிறந்துருச்சு, இந்த குழந்தை மூலமாக தான் அவங்க 2 பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வீட்டில் உள்ள எல்லாருமே கிளம்பி வராங்க. நம்ம ராஜாங்க வந்து குழந்தைய பார்க்குறாங்க, ஏன்னா ரெட்டை குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். ரெட்டை குழந்தைன்னொடனே உடனே நம்ம பாட்டிமா இருந்துட்டு, சேது தமிழ்ச்செல்விக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்யா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்பத்தா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாய்யா இந்த விஷயம் தமிழ்ச்செல்விக்கு கூட தெரியாது, இந்த ரெட்டை குழந்தை மூலமாக தான் உங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் நான் சேர்த்து வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குழந்தை வந்து பிறந்துருச்சு, நான் எதிர்பார்க்கலையா இவ்வளோ சீக்கிரம் பிறந்துரும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சேதுவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சேது இப்போயாவது தமிழ்ச்செல்வியை நீ மன்னிச்சு ஏற்றுக்கோயா, அதான் குழந்தை பிறந்துருச்சுல, நம்ம வீட்டு வாரிசுங்க, சிங்கக்குட்டிங்க, சிங்க பெண்கள் மாதிரி இருக்காங்க, 2ம் பொம்பளை குழந்தைங்களா பிறந்துக்குது, உனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் ஆயுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தா வந்து சேதுக்கிட்ட சொல்கிறாங்க. சேதுவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. டாக்டர் வந்து தமிழ்ச்செல்வியை பார்க்குறவங்க வந்து பாருங்கள், எல்லாருமே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சேது ஆளாக போயிட்டு, தமிழ் நீ எப்படி இருக்க தமிழ், வலி இப்போ எப்படி இருக்குது, உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது வந்து கேட்குறாங்க. தமிழ்ச்செல்விக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஏங்க நீங்கள் என் கூட பேசிட்டீங்க, அப்போது
என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டீங்களா? ஆமாம், நம்ம குழந்தைய நீங்கள் தூக்குனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தூக்குனேன் தமிழ், நமக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம தமிழுக்குமே பயங்கர அதிர்ச்சி தான். ஏன்னா அவங்களுக்குமே தெரியாது. என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு ரெட்டை குழந்தையா? டாக்டருமே எதுவுமே ஒத்த வாரத்துக்கு கூட எனக்கு சொல்லவே இல்லை, செக்கப்பில் கூட அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம அப்போ தான் வராங்க. அடியே தமிழ்ச்செல்வி, நான் தாண்டி அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்போ அமைச்சி, எதுக்காக நீங்கள் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தீங்க? என் குழந்த ரெட்டை குழந்தைங்க, எனக்கும் தெரிஞ்சிருந்தா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன்ல, கொஞ்சம் உஷாராகவும் இருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லவும், சரிடி, அந்த குழந்தைய வச்சு தான் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே குழந்தையே வந்து பிறந்துருச்சு. குழந்தைய பார்த்ததுமே என் பேரன் சேது மனசு மாறிட்டாண்டி. உன்னை அவன் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டானடி. 2 பேருமா சேர்ந்து இனிமே சந்தோஷமாக வாழணும். 2 குழந்தைங்களும் முத்து மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா வந்து ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்விக்குமே பயங்கர சந்தோஷம். இதெல்லாம் பார்த்த இங்கே ஈஸ்வரி, சித்ரா, போஸு, அதுக்கப்புறம் சாவித்திரி, தாமரைன்னு சொல்லிட்டு பயங்கர வயிற்றுச்சல் இருக்காங்க. தாமரை சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா இது, எப்படியாவது இந்த தமிழ்ச்செல்வியை சேது மாமா விவாகரத்து பண்ணாரு அப்படின்னா நான் அதுக்கப்புறம் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சேன். என்னம்மா இப்போ அவருக்கு குழந்தையே பிறந்துச்சு அப்படின்னா எப்படிம்மா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே சாவித்திரி இருந்துட்டு, ஏய் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, விட்டு தொலைடி, எனக்கு எரிச்சலாக வருது. 2 குழந்தைங்க பிறந்திருக்கு. இப்போது அந்த சேதுவும் அந்த தமிழ்ச்செல்வியை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டான். இனிமேல் அந்த தமிழ்ச்செல்வி நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறான். அப்படியே அந்த வீட்டவே கட்டி காக்கிறவ மாதிரி ஓவராக சீன் போடுவா. எல்லாரும் தலைமலை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது சேது நான் அந்த குழந்தைங்கள தூக்கி வச்சுக்கிட்டே கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் எம்எல்ஏ வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க. நம்ம நாளைக்கே கல்யாணத்தை வச்சுப்போம், சிம்பிளாக தானே செய்கிறோம், நாளைக்கே அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் எல்லாமே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ சொல்கிறாங்க. இப்போ ராஜாங்கமுமே ஓகே சொல்லிடுறாங்க. ராஜாங்கம் வந்து ஈஸ்வரியை கூப்பிட்றாங்க. சொல்லுங்கள் மாமா, என்னை கூப்பிட்டீங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் ஈஸ்வரி, இது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே எங்கள் ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம். இங்கே சாவித்திரி இருந்துட்டு, இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நல்லது நடக்குது, ஆனால் நமக்கு மட்டும் ஒரு இலவும் நடந்து தொலைக்க மாட்டேங்குதுடி. இந்த போஸுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாதுடி. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேலே ஒரு மாதிரி சந்தேகமாகவே இருக்குது. அந்த பொண்ணு சரியில்லைன்னு தோணுதுடி. அந்த பொண்ணை பற்றி நம்ம விசாரிச்சு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் இப்போ இருந்தே பண்ண ஆரம்பிச்சிடணும்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போஸ் கிட்ட சொல்லவும், கல்யாண ஏற்பாடெல்லாம் நான் தடபடலாம் பண்ணிடுறேம்மா, என்ன அவ்வளோ பெருசாலாம் செய்ய போகிறதில்ல, நம்ம சிம்பிளாக தானே செய்ய போகிறோம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸ் வந்து சொல்கிறாங்க. இப்போது சாவித்திரியும் தாமரையும் எம்எல்ஏ வீட்டு பக்கத்தில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது அந்த பொண்ணு வந்து சரியான ஆம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம தாமரையும் சாவித்திரியும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா இது, பொம்பளை பொறுக்கின்றவங்கள பார்த்துருக்கேன், ஆனால் ஆம்பளை பொறுக்கின்றதை இப்போதாம்மா நான் கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு வந்து யார் யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூடலாம் அதாவது டேட்டிங் போகும், ஜாலியாக ஊரை சுற்றும், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் கல்யாணத்தை பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கே ஓடி வந்துடும். இந்த பொண்ணு சரியில்லை, ஒழுக்கம் பழக்கம் வழக்கம்னு எதுவுமே சரியில்லைன்ற மாதிரி அங்கே உள்ள ஊரில் உள்ளவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு இங்கே தாமரையும் சாவித்திரியும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அம்மா என்னம்மா பண்ணுறது, இப்போ இந்த விஷயத்த நம்ம டைரெக்டாக போய் சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்களே, நமக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, ஒரு வேளை கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த போஸு, சித்ரா, ஈஸ்வரின்னு எல்லாருமே செட்டில் ஆகிடுவாங்க. இப்போதைக்கு கல்யாணம் நடக்காமல் இருக்கணும். அந்த பொண்ணு கெட்ட பொண்ணு தான், இருந்தாலும் கல்யாணமும் நடக்கக்கூடாது. அதே சமயம் போஸுக்கு அந்த பொண்ணு எப்படி இருந்தால் என்ன, பணம் காசு தாம்மா அவனுக்கு முக்கியம், பொண்ணு எப்படி என்ன யார்கிட்டனா ஓடி போகட்டும், ஆனால் கல்யாணம் பண்ணியிருக்கலாம், மொத்த சொத்து ஏமால எழுதி வைங்கன்னு சொல்லிட்டு சொத்தெல்லாம் ஏமாற்றி பிடிங்கின்னு வந்துடுவாங்க இந்த ஈஸ்வரியும் இந்த போஸும். நமக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுமா, இதை நம்ம ஒரு வீடியோ ஆதாரமாக எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒவ்வொருத்தர்கிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரித்து வீடியோ ஆதாரமாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாமரையும் சாவித்திரியும் வீட்டுக்கு வந்து ராஜாங்கத்துக்கிட்ட இந்த வீடியோவை எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே ராஜாங்கம் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க.
இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு மாமா இவங்க பொய் சொல்கிறாங்க, என் பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமையுதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பொறாம, அதனால தான் இப்படியெல்லாம் ஃபேக்காக வீடியோவை எடுத்துகிட்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நம்ம கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாமாம்மா அப்படின்னு சொல்லவும் இங்கே ராஜாங்க இருந்துட்டு என்னம்மா ஈஸ்வரி பேசுகிற, நம்ம வீட்டுக்கு மருமகளாக வர பொண்ணு ஒழுக்கமாக பழக்க வழக்கமெல்லாம் சரியாக இருக்கணும். நான் அன்னைக்கே அந்த பொண்ணை பார்த்தேன், என் முன்னாடி உக்காந்துக்கிட்டு இருக்கு, பெரியவங்கெல்லாம் இருக்காங்கன்னு கூட நினைக்காம கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு சரியில்லைன்னு எனக்கு அப்போவே தோணுச்சு. சரி நம்ம எதுவும் பேசிடக்கூடாது, நல்ல காரியம் செய்ய போகிறோன்றதுக்காக நான் சைலண்ட்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்கிறாங்க. ஈஸ்வரியால் இதை ஏற்றுக்கவே முடியல. அந்த பொண்ணு எப்படியா இருந்துட்டு போகுது, என் பையனுக்கு கல்யாணம் நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது ராஜாங்கம் பயங்கரமாக கோவப்படுறாங்க. இனி என்ன நடக்கும், இனி ராஜாங்கம் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.